இப்போ ஊழலற்ற ஆட்சி தருவேன்ற மாதிரி விஜய் சார் சொல்றாரு. ஊழலற்ற ஆட்சின்றது சாத்தியமா? அது ஏதாச்சும் ஒரு மாடல் காட்டுங்க அப்படின்ற மாதிரி திமுக சைடுல விமர்சனம் பண்றாங்க. எப்படி பாக்குறீங்க? நான் ஒரு மாடல் தட்டுமா? ஒன்னே ஒண்ணு உங்களுக்கு உங்க கண் எதிர்க்க இருக்குது. 2014, 2019, 2024 3 தேர்தல்களிலும் நரேந்திர மோடி அவர்களை வட இந்தியர்கள் 65 கோடி பேர் தமிழ்நாட்டில் உள்பட பல தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இது வரைக்கும் தான் ஊழல் வந்தது. அது மேல சொல்லுங்க பாபு, ஒரு ஊழல் அந்த மாதிரி தான் விஜய் ட்ரை பண்ணுவாரு. விஜய் மேல ஊழல் இல்லைங்களே தம்பி, நரேந்திர மோடி மேல ஊழல் இல்லைங்களே தம்பி. நாளைக்கு அந்த கட்சிக்கு அவர் சொல்றாரு மணல் கொள்ள அடிச்சவங்க சொரண்டி தண்ணியில இருக்கக்கூடிய இது வாட்டர் லெவல் கீழே இறங்குதுன்னு சொல்றாரு. இந்த மாதிரி எந்த கட்சிக்காரன் பேசியிருக்கான்னு சொல்லுங்க. எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு, யாரும் இல்லை. மணல் மாப்பியா, மணல் மாப்பியா, கனிம வளங்கள் கொள்ளடிக்கிறது இதெல்லாம் சொல்றாரு ஐயா. சொல்லிட்டு எல்லாத்தையும் கோர்ட்டு வந்து நிறுத்திட்டு இருக்காங்க. ஈடிக்கு வந்தா கத்துறாங்க, வெள்ளை கொடி காமிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. கரெக்ட். ஸ்டாலின் போய் என் காலில் விழுந்தாரு, மோடி காலில். என் பையனை காப்பாத்து, துரைமுருகனை காப்பாத்து. இப்ப நேரு காப்பாத்துறதுக்காக நேரு கை வச்சாங்கன்னா அந்த அந்த வேலைக்கு வந்து மீதி 2-3 பேர் முதலமைச்சர் குடும்பத்துக்கு போயிடும் தான் அவங்களே சொல்றாங்களே. அதுதானே ஊழலற்ற ஆட்சியை விஜய் அவர்கள் தருவதில் 50 அல்ல 70, 80% ட்ரை பண்ணுவாங்க. நிச்சயம் ட்ரை பண்ணுவாங்க. அது நீங்க கொடுத்து கையில வந்த பிறகு தானே போடணும். அதான் பாஜக எதிர்ப்புன்னு சொல்லிட்டு அதே சமயம் ஊழல்னு வந்துட்டா டெல்லிக்கு போய் வெள்ளை கொடி காட்டுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அதை எப்படி பாக்குறீங்க? அது மொத்தம் உதயநிதி மற்றும் கருணாநிதி மற்றும் நேரு, பொன்முடி, எத்தனை பேர் எல்லா ஊழலுமே ஏடிஎம்கே காரன் தானே இருக்கு. அவனெல்லாம் காப்பாற்றுறதுக்கு தானே போறாரு ஸ்டாலின் டெல்லிக்கு.